அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று பராசக்தி ஃபைனலா ரிலீஸ் ஆகிடுச்சு. வருஷத்தோட தொடக்கத்திலேயே ஒரு கிளாஷோட வர வேண்டியது, ஆனா இப்ப ஒத்தையா ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாம சொன்ன டைம்ல படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல அங்க சென்சார்ல சிக்கி சின்ன பின்னமாகிற ஜனநாயகம் நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. இந்த பொங்கலுக்கு தளபதியோட கேசரியை டேஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா கொய்யால விட மாட்டாங்க போலயே. மோஸ்ட்லி அடுத்த மாசம் தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன மாதிரின்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த பராசக்தி நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல, சுதா கோங்கரா டைரக்ஷன், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல், ஜெயம் ரவி ஒரு வில்லனா, அதர்வா, ஸ்ரீலீலா, விடுதலை சாத்தன்னு சொல்லி ஒரு பயங்கரமான நடிப்பு பட்டாளத்தோட உருவான இந்த பராசக்தி படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணின ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் டிராமாவா தான் இருக்கும். அந்த மாதிரியான படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்தையுமே பார்க்கலாம். அது மிக முக்கியமான ஒரு நியூட்ரல் பாயிண்ட். அதை தொடர்ந்து பாசிட்டிவ்னு வரும்போது இந்த படத்தோட பிரிமிசஸை கண்டிப்பா சொல்லி ஆகணும். 1960ஸ்ல மொழிக்காக சண்டை போட்ட அந்த வரலாறு படமா பண்ணணும்னு நினைச்சது அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஐடியா. படத்தோட அந்த கான்செப்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ஸ்டில் படத்தோட தீம் அதை ஹேண்டில் பண்ண விதம், நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்களை தவிர ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைங்கிற அந்த மெசேஜ், கதையோட அந்த கோர் பாயிண்ட்டை அவங்க ப்ராப்பராகவே கேரி பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமா நம்ம எஸ்கேயோட செலியனுங்கிற கேரக்டர் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து புறநானூறுன்னு ஒரு படையை உருவாக்கி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி லேட்டர் தான் செய்யற அந்த ரயில்வேஸ் வேலைக்காக ஹிந்தி கத்துக்கிறாரு. ஹிந்திங்கிறது தேவைனா அதை நாங்களே கத்துப்போம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை இந்த கேரக்டர் மூலமா தான் கடத்தியிருப்பாங்க. அதை நம்ம எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. ஆரம்பத்தில் இந்த படம் நம்ம சூர்யா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு புறநானூறுங்கிற டைட்டில். ஆனா துரதிருஷ்ட விதமா நம்ம சூர்யா அதுல இருந்து விலகி நம்ம சிவகார்த்திகேயனை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் வொர்த் இட் பிகாஸ் எஸ்கே அதை ஆக்டிங் வைஸ் சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு. போராட்டத்துக்குள்ள ஈடுபட்டவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு சைலண்டா வாழ்றான். லேட்டர் சில பல காரணங்களால அவன் திரும்பவும் போராட்டத்துக்குள்ள வரான். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேரக்டர் ரைட்டிங், அவரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் உண்மையிலே நல்லா இருக்கும். லிட்டரலி மொத்த படத்தையுமே நம்ம எஸ்கே ஒத்தாலா தோல்ல கட்டி இழுத்திருப்பாரு. ஈவன் படத்தோட அந்த மேக்கிங்குமே கூட ஒரு பீரியாடிக்கா 60s காலகட்டத்தில் நடக்கிறனால அப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அப்ப அந்த லொகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி அதுக்கு ஒரு பக்கபலமா இருந்திருக்கும். ஏகப்பட்ட செட் ஒர்க்கை போட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அவங்க பேசுற ஒரு சில பவர்ஃபுல்லான டைலாக்ஸ், அதர்வா டெல்லி மட்டும் தான் இந்தியாவான்னு கேட்கறது, எஸ்கே லாக்அப்ல பேசுற விஷயங்கள், ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு கேரக்டரா தான் வந்திருப்பாங்க, ஆனா தெலுங்கு இம்போஸ் பண்ணணும்னு நினைச்சா அதை முதலால எதிர்த்து நிக்கிறது நானா தான் இருப்பேன்னு சொல்றது. நம்ம ஸ்ரீலீலாக்கு தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் படம், ஆனா அவங்க கேரக்டருக்கான அந்த தமிழ் டப்பிங்குமே அவங்களே பேசியிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. படத்தோட அந்த காஸ்டிங்கே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஹீரோவா பார்த்த ஜெயம் ரவியை ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பாக்குறோம். ஒரு சைக்காட்டிக் வில்லன் மாதிரி தான். அவன் தமிழர்களை எதிர்க்கிறதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஈவன் படத்துல வர அந்த கேமியோஸுமே கூட இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிவகார்த்திகேயனே பிரஸ் மீட்ல சொல்லிட்டாப்ல, ராணா அண்ட் பேசல் ஜோசப் ரெண்டு பேருமே வேற ஸ்டேட் ஆளுங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அதுலயும் பேசல் ஜோசப் வர சீன், அவருக்கும் எஸ்கேக்கும் இருக்கிற அந்த இன்டராக்ஷன், அண்ணாதுரை, நேரு, கலைஞர், இந்திரா காந்தி மாதிரியான பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணாதுரையா நம்ம விடுதலை சேத்தன் வந்திருப்பாப்ல. அவர் சூஸ் பண்ற அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அது போக படத்தோட அந்த ஓப்பனிங் ஷாட்னு சொல்லி ஓவராலா படத்தோட அந்த செட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஈவன் மியூசிக்குமே கூட மியூசிக் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. வெல், சில இடங்கள்ல கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகும். அண்ட் சூரரை போன்ற ஞாபகப்படுத்துற மாதிரியான பிஜிஎம்ஸும் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கதைக்கு அது தேவையே இல்ல. அதோட விஎஃப்எக்ஸுமே கூட ரொம்பவுமே டீசென்ட்டா தான் இருந்துச்சு. சோ படத்துல இவ்வளவுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னத்த சொல்றது, ஏகப்பட்டதுல இருக்கு. எழுத போய்கிட்டே இருக்கும். முதல் எதுக்கு இவங்க இந்த கதையை ஃபிக்ஷனலா சொல்லணும்னு நினைச்சாங்கன்னு தான் தெரியல. ஓப்பனிங்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் தொடங்குறாங்க. உண்மை சம்பவங்களை அடிப்படையா கொண்டு அதோட கற்பனைகளை கலந்தடிச்சு தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதை படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தனித்தனியா தெரியும். இந்த ரைஸையும் நூடுல்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்க பேசுறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் இருந்தும் கற்பனைகளை சொல்றேன்னு பேர்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் படத்துல வச்சது. இவங்க கையில எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்டுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லவ் போர்ஷனா வச்சு இழுத்தடிச்சது தான் மிச்சம். அதுலயும் எஸ்கேக்கும் ஸ்ரீலீலாக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இதுவே சூரரை போட்டர்ல நெடுமாறன் அண்ட் பொம்மியோட அந்த லவ் போர்ஷன்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அவங்க பேசிக்கிற இடங்கள், லவ்வா இருக்கட்டும், ஃபிளைட், பேக்கரின்னு சொல்லி பிசினஸ் பத்தி பேசுறது, அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லவ் போர்ஷன் அண்ட் முக்கியமா எல்லா கேரக்டர்ஸையும் டெவலப் பண்றதுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் டைமையுமே எடுத்துக்கிறாங்க. அதுவே சூரரை போட்டர்லாம் பாத்தீங்கன்னா படம் தொடங்கி 10 to 15 மினிட்ஸ்லயே மெயின் பிளாட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் கதைக்குள்ளே போற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஆக்ஷன் படமா தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபீல் ஆகும். ஆனா ரெண்டுத்துலயுமே அந்த லேக்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு அது போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், சில பேருக்கு அது ஓகேஷா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் அதை விட பரவாயில்லன்னு சொல்ல முடியாத
முடியாத அளவுக்கு தான் எனக்கு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. படத்துல நிறைய டீடைலிங்க இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் சிலதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் செயற்கையா இருக்கும். ஐ மீன் சில விஷயங்களை இவங்க வந்து மாத்தி அமைச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். என்னதான் இது ஹிந்தி திணிப்புங்கிற அந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இருந்தாலும் அரசியல் ரீதியா சில விஷயங்களை இவங்க கதைக்குள்ள திணிச்சிருக்காங்க. படம் போற போக்கிலே போயிருக்கலாம். எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து போராடுறாங்கிற மாதிரி. அதுல எதுக்கு இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வச்சாங்கன்னு தான் தெரியல. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போராடுற மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தனிப்பட்ட முறையில இந்த போராட்டத்தை நடத்தல. எல்லாரும் அந்த யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து போராடின மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா கொண்டு வந்தது சீரியஸா எதுக்குன்னு தான் தெரியல. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ங்கறனால இந்த அரசியல் ட்ராப்ஸ் எல்லாம் வைக்கணும்னு வெச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஈவன் எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் இருந்திருக்காது. ஹிந்தி திணிப்பு போராட்டம்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்பவுமே சென்சிட்டிவான விஷயம். எத்தனையோ உயிரிழப்பெல்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்கன்னா தென் ஆடியன்ஸுக்கு அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். ஆனா அது இங்க மிஸ் ஆகுது. அதை பத்தி சீரியஸா எடுத்து பேசாம ஏதோ போற போக்கில் அடிச்சு தள்ளுற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே அந்த கனெக்டிவிட்டிங்கிறது சுத்தமா இருக்காது. சூரரை போற்றல நெடுமாறன் பல தடவை ரிஜெக்ட் ஆகுறதா இருக்கட்டும், அவனுக்கு வர அந்த நம்பிக்கை துரோகம், முதுகுல குத்துறது, அவங்க அம்மா காலை பிடிச்சி காசு இல்லைன்னு சொல்லி அழுகிறதா இருக்கட்டும், ஃபைனலா நம்ம ஜெயிச்சிட்ட மாறான்னு சொல்லும் போது அவன் கண்ணுல இருந்து வர அந்த கண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே ஆடியன்ஸோட சூப்பராவே கனெக்ட் ஆகும். எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆகும்னா பாத்துக்கோங்க. ஆனா இங்க படத்தோட மொத்த ஸ்பாட்லைட்டையுமே நம்ம எஸ்கே மேல தான் வச்சிருக்காங்க. அவருக்கு மட்டுமே முழு முக்கியத்துவம் கொடுத்து மத்த கேரக்டர்ஸோட ரைட்டிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்காது. முக்கியமா வில்லனா வந்த நம்ம ஜெயம் ரவி, இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா ப்ளே பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா டிபிக்கல் வில்லன் மாதிரி தான். அவரோட பேக் ஸ்டோரியுமே இன்னும் ப்ராப்பரா சொல்லி இருக்கலாம். ஏதோ இவன் தான் வில்லன், இவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு ஏதோ கடமைக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் மட்டுமே ப்ளே பண்ற நம்ம ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் ரோல் பண்றாருன்னா தென் அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும். ஆனா இங்க அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. வில்லன் கேரக்டரை இனிமே அழகா முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இருக்கலாம். வில்லன் ரோல் மட்டுமே பண்ற எந்த ஆக்டர் இந்த ரோல் பண்ணியிருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸ்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஈவன் அதர்வா கேரக்டருமே கூட எஸ்கேயோட தம்பியா வந்திருப்பாப்புல. எதுக்காக அந்த கேரக்டர் போராட்டத்தை திரும்பவும் தொடங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை இன்னுமே நல்லா சொல்லி இருக்கலாம். அது போக நிறைய கேமியோஸும் படத்துல இருக்கு. அதை பத்தி எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட், படத்தோட மெசேஜை கடைசி வரைக்கும் கொண்டு வந்தது, மேக்கிங், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் ஓவராலா அந்த பிரசன்டேஷன், அந்த ஸ்கிரீன் பிளேயை இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம். ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளேயா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா அமைஞ்சிருக்கணும். படத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு ஃபுல்லா மெயின் கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி உண்மை சம்பவத்துக்கு நிகரா நிறைய விஷயங்களை காட்டி இருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல படமா வந்திருக்கும். பிகாஸ் ஏற்கனவே படத்தோட அந்த மேக்கிங் வந்து நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளேயுமே அழகா பண்ணியிருந்தாங்கன்னா டாப் நாச்சா வர வேண்டியது. ஓவராலா அந்த ரைட்டிங் வந்து எங்கேயுமே கன்வின்சிங்கா இல்ல. நீங்க எஸ்கேயோட ஃபேனா இருந்தீங்கன்னா ஆர்எல்ஸ் நார்மலா ஒரு படம் பார்க்கணும்பா, பீரியாடிக் படங்களை விரும்பி பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தையுமே நீங்க பார்க்கலாம். சூரரை போன்ற மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பா இருக்காது. உண்மையிலே பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்ல. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் படம் தான். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணி அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய். See you.